الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியம் வாய்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் மூன்றாவது நோன்பை நிறைவேற்றிவிட்டு நான்காவது நோன்பின் இரவு தொழுகையை பாதையை முடித்தவராக நாம் இங்கே அமர்ந்துள்ளோம். மனிதன் அழகிய படைப்பாளன், மனிதன் அற்புதமானவன், மனிதன் இப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் மனிதன் அவசரம் காட்டக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை விஷயத்தில் இருந்தாலும் சரி, உலக விஷயமாக இருந்தாலும் சரி, விட்டு பிற செயல்படாமல் இருந்தாலும் சரி, மனிதன் தன்னை அவசரப்படுத்தக்கூடிய நபராகவே இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 17வது அத்தியாயம் 11வது வசனத்தில் பேசுகிறான். வயதுல் இன்சான பிஸர்ரி ஆதி ஃபில் ஹையர் வ கான இன்சானு அஜிலா. மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வதை போன்றே சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். ஏனால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். நன்மைக்கு எவ்வளவு முந்தி போட்டு பிரார்த்தனை செய்யறானோ அதே போல் தீமைக்கு என்ன பண்றான், அவசரமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நபராக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறுகின்றார். மேலும் மனிதன் அவசரம் காரணமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். 27வது அத்தியாயம் 37வது வசனம். விரைவில் என்னுடைய அத்தாட்சியை உங்களுக்கு நான் காண்பிப்பேன், நீங்கள் அவசரப்படாதீர்கள். மனிதன் ரொம்ப அவசரப்படக்கூடிய நபராக தான் இருக்குன்னா என்னுடைய அத்தாட்சியை நான் காமிச்சு வச்சுங்களே, நீங்கள் இன்னும் அவசரப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை விளக்குகின்றான். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்றால் 10வது அத்தியாயம் 11வது வசனம் யூனுஸ்ல நன்மை அடைய மக்கள் அவசரப்படுவது போல் நான் தண்டிக்கக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கக்கூடிய விஷயத்தில் நான் முன்னிருந்தால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பின்வாங்கிருப்பீங்க. நீங்க எப்படி நன்மை அதிகமா எதிர்பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அதே மாதிரி நீங்க செஞ்ச தீமைக்கு நான் அந்த செயலை கண்டிப்பாக இருந்தால் எவ்வளோ நான் தண்டிச்சிருப்பேன் அப்படிங்கிற அல்லாஹ் கேட்கின்றான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உற்றா உறவினர்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், தன்னுடைய செயல்வரையை மிக அவசரமாக தான் ஆக்கிக் கொள்கின்றோம். இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட அனைத்து நபர்களும் அவசரப்படக்கூடிய நபராக தான் இருக்கின்றோம். இந்த உலகத்தை இறைத்துதல் கூட அதற்கு விட்டு வைக்கவில்லை. ஆதம் நபி அவர்கள் முதல் நபியாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட போது அவர்களே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். அவர் ரொம்ப அவசரப்படுறார். ஆதம் நபி என்ன அவசரப்படுறான்னு பாருங்க. ஆதம் நபி நாம் சொர்க்கத்தில் அனுப்பிவிட்டு இங்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடலாம், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கக்கூடாது, ஒருபோல் இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால் அநியாயத்தில் ஒருவராக ஆகிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். எப்படி சொல்றான் பாருங்க, நீங்க இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, இந்த மரத்தை நீங்க நெருங்கிட்டீங்கன்னா அநியாயக்காக ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று எச்சரிக்கையை சொல்றாங்க அல்லாஹ். ஆனா சைத்தானுடைய ஆசைக்கு, சைத்தானுடைய செயலுக்கு என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஆர்வம் காட்டி என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க, சைத்தான் சொல்றான், நீங்க இந்த மரத்தோட இலைகளை சாப்பிடுறீங்களே, நீங்க வானவர்கள் போல் ஆகிவிடுவீர்கள், நீங்கள் இந்த சொர்க்கத்திலேயே தங்கி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைய வார்த்தையை காமிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவசரமாக இந்த முடிவு எடுத்துறாங்க. இதை பத்தி அல்லாஹ் எந்த ஒரு விஷயம் கேட்கல. ஏன்னா அல்லாஹ் தான் சொர்க்கத்துல நம்மள வைக்கிறான். இதை பத்தி அல்லாஹ் எந்த விஷயமும் அவங்க கேட்கவே இல்லை. உடனே என்ன பண்றாங்க, சரி இந்த இலையெல்லாம் புசிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, சைத்தான் ஆசைய வார்த்தையை காந்தி இந்த மாதிரி ஒரு செயல்பாடை செய்ய வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். மேலும் இந்த மேலும் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் நலனை தான் நாடுகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, சைத்தான் மேற்கொண்டு வார்த்தையை சொல்றான். அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்றான், நான் உங்களுக்கு நான் நலனை தான் நாடுகிறேன் என்று என்ன பண்ற, ஆசை வார்த்தையை காமிக்கிறான். இருவரையும் ஏமாற்றி தங்கள் நிலையிலிருந்து கீழே இறக்கபடி செய்தார். அவருடைய வெக்கத்தனங்கள் வெளியாயிற்று. அவர்கள் சோனத்தின் இலைகளால் தங்களை மூடிக்கொண்டார்கள். தன்னுடைய உறவுகள் என்ன பண்றாங்க, சோனத்துடைய இலைகளால் மூடிக்கொண்டார்கள். நான் உங்களுக்கு தடுக்கவில்லையா, சைத்தான் உங்களுக்கு பதில் எதிரியாவான் என்று நான் சொல்லவில்லை என்று கேட்டார். எப்படிப்பட்ட பாருங்க, சைத்தானுடைய ஆசைக்கு, சைத்தானுடைய செயல்பாடுக்கு இருந்து என்ன பண்றாங்க, அவர் என்ன பண்ண, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க அவசரப்படாதீங்க அப்படிங்கிறான். சைத்தான் என்ன பண்ணா, ஈஸியா விளையாண்டுட்டு போயிட்டான். அடுத்து பாருங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே அநீதிழைத்த கூட்டத்தினர் என்ன பண்ண, 30 நாள் இரவு என்ன பண்றான், அல்லாஹ் அனுப்புறான். நீங்க போய் என்ன பண்ணாங்க, ஃபிரௌன் நபி என்ன பண்ண, வாதாடுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் பண்றான், எக்ஸ்டெண்ட் பண்றான். ஒரு 10 நாள் என்ன பண்றான், அந்த இரவு எக்ஸ்டெண்ட் பண்றான். 40 நாள் என்ன பண்றான், அல்லாஹ் கூட்டி தரான். கூட்டி தந்து என்ன பண்றாங்க, அந்த கடலை பிளந்து
கேட்காம ஆரோன் நபிட்ட ஒப்படைச்சு என்ன பண்றாங்க, வந்துடுறாங்க. அடுத்து பாருங்க, மூசா நபி உன் சமுதாயத்தை விட்டு உண்மை எவ்வளவு சீக்கிரம் வர செய்தது யாரு என்று துருசி மலைக்கு வந்தபோது அல்லாஹ் கேட்டான். துருசினா மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் கேட்கிறான். மூசா நபி என்ன பண்றாங்க, அந்த கடலுக்கு இருந்து அந்த சம்பவத்தை விட்டுட்டு ஆரோன் நபிட்ட கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, துருசினா மலைக்கு வராங்க. நீ என்னை பற்றி திருப்திப்படுவதற்காக நான் உன்னிடத்தில் விரைந்து வந்தேன் என்று கூறினார். நான் அல்லாட்ட திருப்தி அடையணும், அந்த மக்களை காப்பாற்றிட்டு நான் விட்டுட்டேல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி திருப்தி அடைகிறாங்க. ஆனா அங்கேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செக்க வைக்கிறான். நீங்க ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? அந்த மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, சாஃபிரின் என்று சொல்லக்கூடிய அந்த நபரிடம் என்ன பண்றாங்க, மாட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு என்ன பண்றாங்க, ஆசை வார்த்தை காமித்து என்ன பண்றாங்க, அவன் மறுபடியும் வழிகெடுத்து விட்டான். அந்த மக்களை நீங்க வென்றீங்க, ஆனா அவன் என்ன பண்றான், தன்னுடைய ஆசை வார்த்தையை காமித்து சாமிரி என்பவன் வழிகெடுத்து விட்டான் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப மூசா நபி என்ன பண்றாங்க, அவசரப்பட்டுட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கல. அதே மாதிரி பாருங்க, ஒரு மனிதரை கேட்கிறார், உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி யார் என்று கேட்கிறார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலி யாருன்னு பாத்தீங்கன்னா அனைத்து தூதர்கள் மட்டும்தான். அவரை விட புத்திசாலி யாருமே கிடையாது. மூசா நபி என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட்ட கூட கேட்கல, நான் தான் புத்திசாலிங்கிறார். உடனே அல்லாஹ் என்ன பண்றான், அதுக்காண்டி என்ன பண்றான், ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான், கீழிலே இருக்கக்கூடிய ஒரு நபரை, ஒரு சமுதாய ஒரு தோழர் அனுப்புறான். கீழிலே என்ன பண்றாரு, ஒரு 3 விதமான அத்தாட்சி காமிக்கிறார். நீங்க அவசரப்படக்கூடாது, இந்த காலம் இதுக்கான அத்தாட்சி நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன வெயிட் பண்ணணும். இடையில குறுக்கம் இருக்கலாம், கேள்வி கேட்க கூடாது, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு என்ன பண்றேன், அந்த கட்டளைக்கு இப்படி என்ன பண்றா, மூசா நபி என்ன பண்றா, ஒத்துக்கிறாங்க. ஆனா அது எதுலையுமே மூசா நபி என்ன பண்றா, ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. டக்கு 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 என்ன பண்றா, அவசரப்படுறாங்க. அது பாருங்க, ரொம்ப ஒரு பெரிய சம்பவம். இந்த சம்பவம் சுருக்கி சொல்றேன். படகு என்ன பண்ணுவாங்க, உடைப்பாங்க. அதே போல என்ன பண்ணுவாங்க, சிறுவனை கொலை செய்வாங்க. அதே மாதிரி உடைந்து போனா ஒரு சுவர் என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. இதுக்கெல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்க அவசர அவசரமா கேள்வி கேட்கிறீங்க, இதோட என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எனக்கு ஒரு உரையாடல் நிப்பாட்டிக்கணும் என்ன பண்ணுவாங்க, இந்த வசனத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இதோட நிப்பாட்டிக்க சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பண்றான், அந்த அளவுக்கு என்ன பண்றான், மூசா நபி அவசரப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். இந்த உலகத்திலேயே ஒரு நபியை சொல்ல வேண்டும் என்றால் குறைந்த மக்களுக்கு மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்த நபர் யார் என்றால் அது யூனுஸ் நபி மட்டும்தான். அதிகப்படியான மக்கள், அதிக சொச்சபெற மக்கள்லாம் கிடையாது. 1,00,000க்கும் குறைவான ஒரு நபரிடத்தில் பிரச்சாரம் செய்து ஏகோத்தை பிரச்சாரம் செய்த நபி யார் என்று பார்த்தால் அது யூனுஸ் நபி மட்டும்தான். யூனுஸ் நபி என்ன பண்றாங்க, யாரா இந்த சமூகத்தை எல்லாம் அழிச்சு விடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏன்னா உங்களோட கொடுமை என்னால் தாங்க முடியல, நான் எவ்வளவு தடவை ஏகோத்தை எடுத்து சொல்றேன், மக்கள் மத்தியில் நான் பிரச்சாரம் செய்கிறேன், ஆனால் அவர்கள் ஒருபோதும் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், நீ இந்த சமூகத்தை அழிச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப வந்து பார்க்கறாங்க, அல்லாஹ் இந்த சமூகத்தை அழிக்கவே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் சொல்லி பல சமூகத்தை அழிச்சிருக்கிறாங்க. லூத் நபி சொன்னார்கள், லூத் நபி தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், அல்லாஹ் அழித்தான். அதே போல் லூத் நபி பிரச்சாரம் செய்தார்கள், அந்த சமுதாயத்தை அழித்தான். சாலிஹ் நபி பிரச்சாரம் செய்தார்கள், அந்த சமுதாயத்தை அழித்தான். சுலூக் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அழித்தான். சூது நபி சமுதாயத்தை அழித்தார்கள். இது மாதிரி ஏராளமான நபி என்ன பண்ணா, தன்னுடைய மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் அந்த சமூகத்தை எல்லாம் அழித்தான். ஆனா யூனுஸ் நபி சமுதாயத்தை மட்டும் அல்லாஹ் அழிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, அவன் வேதனை வந்த உடனே எல்லா சமுதாயம் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தாங்க, ஆனா திரும்பி வரல. ஆனா இந்த மக்கள் என்ன பண்றாங்க, வேதனை அடைந்த உடனே என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, இந்த சமூகம் மட்டும் தான் என்ன பண்றாங்க, திரும்பி விடுகிறார்கள். வேற எந்த ஒரு சமூகமும் திரும்பி விடவில்லை. அதனால என்ன பண்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் நபிட்ட கோபப்படுறான். உடனே கோபப்பட்டு என்ன பண்றான், மீனுடைய வயிற்றில் சிக்க வைக்கின்றான். நீங்க எனக்கு எதிராக இந்த சமூகத்தை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, யூனுஸ் நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிக்க வைக்கின்றான். அவர்கள் இந்த ஒரு துஆவை மட்டும் கேட்காமல் இருந்தால் கியாமத் நாள் வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, யூனுஸ் நபி அவருடைய வயிற்றில் தான் இருந்திருப்பார்கள், மீனுடைய வயிற்றில் தான் இருந்திருப்பார்கள். அது என்ன ஒரு துஆன்னு பாருங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை மட்டும் கேட்காம வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு யூனுஸ் நபி அந்த மீனுடைய வயிற்றில் தான் இருந்திருப்பாங்க, அது கியாமத் நாள் வரைக்கும். அது மாதிரி யூனுஸ் நபி என்ன பண்றாங்க, அவசரப்படக்கூடிய ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம். பாருங்க, 3 நபி என்ன பண்றாங்க, அவசரப்படுறாங்க. ஆது நபி அவசரப்படுறாங்க, மூசா நபி அவசரப்படுறாங்க, யூனுஸ் நபி அவசரப்படுறாங்க. நம்மளுடைய தூதர் இருக்காங்களா, இறை தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரும் அவசரப்பட்டிருக்காங்க. அதை பாருங்க, நீங்க குர்ஆன்ல 75வது அத்தியாயம் 16வது வசனத்துல நிச்சயமாக இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதும் ஓத செய்வதும் நம் மீதே உள்ளன, பின்னர் அதை விளக்குவதும் என் மீதே உள்ளன. நீங்க என்ன தெரியுமா, நபியே உங்களுக்கு குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கும் போது நீங்கள் அவசர அவசரமாக நாவே அசைக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறினார். நீங்க இந்த குர்ஆன் வசனத்தை ஓதும் போது என்ன பண்ணீங்க, நீங்க அவசர அவசரமா என்ன பண்ண அசைக்க வேண்டாம். இந்த குர்ஆனை மக்கள் மத்தியில தெளிவுபடுத்துவதும் அதுக்கு விளக்கம்
அதே மாதிரி நபி என்ன பண்றாங்க, சூரா தாஹால 114 வசனத்துல இந்த ஒரு கல்விக்கு இந்த ஒரு குர்ஆன் கல்வி என்ன பண்றாங்க, விளக்கம் கேட்கிறாங்க. நபியே, குர்ஆனோட விஷயத்தில் அவசரமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அதற்கு எதிராக இந்த துஆ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கிறார். ரப்பி சித்னி இல்மா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். இது மாதிரி ஏராளமான மக்கள் என்ன பண்றோம், நம்ம அவசரக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். வியாபார ராஜியா இருந்தாலும் டக்குன்னு என்ன பண்ண பணக்காரன் ஆயிரும். டக்குன்னு பணக்காரனா ஆயிட முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய வேலை செயல்பாடுகள் செய்து தான் நம்ம ஒரு பணக்காரனாக ஆக முடியும். அப்படியே அவன் பணக்காரனா ஆகுறா இருந்தா ஒன்றும் அல்லாஹ்வுடைய அற்புதமா இருக்கும். ஒருவேளை அவன் பணக்காரனா இன்னொரு விஷயத்துல ஆகிறமா இருந்தா அவன் மோசடிக்காரனா தான் இருக்கு. ஏன்னா டக்குன்னு ஒரு விஷயத்துல ஒருத்தன் பணக்காரனா அல்லாஹ்வுடைய அருளா இருக்கும். இன்னொன்று அவன் டக்குன்னு ஒரு பணக்காரன் ஆகணும், திடீர்னு ஒரு பணக்காரன் ஆனா எங்கேயாச்சும் மோசடி செஞ்சிருக்கோம், கதாநிதியில் செஞ்சிருக்கோம். அப்படி என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு தான் என்ன பண்ணுவோம், தன்னுடைய பொருளாதாரத்தை சேமிப்பாங்க. இன்னொரு இடத்துல கூட நீங்க பாருங்க, நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறோம். நம்மளுடைய குழந்தைகளை வீட்டில் என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியதா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை நமக்கு தெரியாமலே சபிச்சிருவோம். சில சமயங்கள் இருக்கின்றன, சில நேரங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் இருக்கின்றன. டக்குன்னு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளான்னு நீங்க சபிக்கிற வார்த்தை, நீங்க சொல்ற வார்த்தை சபிச்சு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளான்னு என்ன நிலைமை ஏற்படும், அதை கொஞ்சம் சற்று நீங்க சிந்திச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி ரசூல் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு நபி என்ன பண்றாங்க, ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, தொழுதுகிட்டே இருக்காங்க. ரசூலா பாக்குறாங்க, உடனே கூப்பிடுறாங்க, நீங்க தொழல, ஒழுங்கா தொழுங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கூப்பிடுறாங்க, நீங்க தொழவே இல்லை, நீங்க மறுபடியும் தொழுங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சொல்றாங்க, நீங்க தொழுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க தொழல அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலா போய் கேட்கிறாங்க, ரசூலா எனக்கு நீங்களே சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. யார் தன்னுடைய சஜிதாவையும் ருக்குவையும் சரியான நிதானமாக அவசரப்பட செய்யாமல் இருக்கிறாரோ அவர்கள் தொழுகை பூர்த்தி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, விளக்கிக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த தப்பு தான் செஞ்சுட்டோமோ, அவசரப்பட்டு நம்ம ருக்கு செஞ்சுட்டோமோ, அவசரப்பட்டு சஜிதா செஞ்சுட்டோமோ அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் விளக்குகிறார்கள். அதே போல் பாருங்க, நீங்கள் தொழுகைக்கு விரைவாக என்ன பண்ணாங்க, கடந்து வந்துடாதீங்க என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் பதிவு வைக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கபரை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன பண்றாங்க, ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து ரசூல் என்ன பண்றாங்க, நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு இவர் இறை தூதர் என்று தெரியவில்லை. உடனே என்ன பண்றாங்க, சபிச்சிடுறாங்க. என்னோட நிலைமை உங்களுக்கு வந்தா தெரியும், என்னுடைய குழந்தை ஆண் குழந்தை இறந்து போச்சு, எனக்கு வந்து நிலைமை உங்களுக்கு வந்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவசரமா என்ன பண்றாங்க, ரசூலாவை சபிச்சிடுறாங்க. உடனே ரசூலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நபியே நீங்க வந்தது எனக்கு தெரியாது, இல்லாட்டி அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேன், தயவு செய்து நம்ம மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரசூலா என்ன பண்றாங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக நிதானமாக தான் கடைபிடிப்பார்கள். அதே போல நீங்க பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்க, அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவியை தலாக் கொடுக்குறாங்க. தலாக் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த பெண்மணிக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது. மாதவிடாய் ஏற்பட்டோன்னே என்ன பண்றாங்க, ரசூலுக்கு இந்த விஷயம் தெரியுது. ரசூலா அந்த மாதிரி என்னுடைய மகன் என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் இது மாதிரி தலாக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பொறாமையில, ஏதோ ஒரு குணத்துல, ஒரு விஷயத்துல மனைவிட்டு ஏற்பட்ட சண்டைகள்ல என்ன பண்றாங்க, தலாக் கொடுக்குறாங்க. உடனே ரசூலா என்ன பண்றாங்க, ரசூலாவுக்கு முகம் அதிகமா சேர்க்காது. ஒரு 10 விஷயத்தை தவிர இந்த 10 விஷயத்துல இந்த ஒரு விஷயம் ஒண்ணு ரசூலாவுக்கு உடனே முகம் சோக்குது. என்ன அப்படின்னு கேட்கும்போது, மாதவிடாய் காலத்தில் தலாக் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு விஷயம் செய்தாலும், கொடுக்கல் வாங்க இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நாம் அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு நம்ம சமூகத்துல தலாக் கொடுக்கறதுக்கு நம்ம சமூகத்தை விட ஃபாஸ்டா யாருமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் மனைவி மக்கள் இடத்துல ஏற்பட்டுச்சுங்களே, அவங்க தலாக் செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப விரைஞ்சிருக்காங்க. ஒரு விஷயம் நீயா நானாங்கிற ஒரு நிகழ்ச்சியில விவாகரத்து பெற்ற பெண்மணிகளை கூட்டி என்ன பண்றாங்க, ஒரு வாதம் நடத்துறாங்க. அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, ரொம்ப ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, எனக்கு அண்ணன் இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, என் அண்ணன் இருக்காங்க, எங்க அப்பா இருக்கா, எங்க தகப்பனா இருக்கின்றாங்க, எங்க அம்மா இருக்காங்க தைரியத்தில் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு மனக்கசவு ஏற்பட்டு கணவன் மத்தியில ஒரு பொறாமையில ஏற்பட்டு என்ன பண்றாங்க, குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்துக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த நிகழ்ச்சியில சொல்றாங்க, நான் தெரியாம எனக்கு எடுத்த முடிவு, என்னுடைய பொறாமை காரணமாக, என்னுடைய போட்டியின் காரணமாக என்ன பண்ணிட்டேன், நான் தெரியாம ஒரு தவறை செஞ்சுட்டேன். என் அண்ணன் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, என் தம்பி பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு,
என்னுடைய கள்ளப்பனார் பாட்டி என்ன பண்ண வயசாயிடுச்சு, அவர் உடலை என்ன பண்ண பக்குவமா பார்த்துக்கொள்ள ஆரம்பிச்சாரு. நான் இன்னைக்கு தன்னந்தனியா இருக்கிறேன் என்று என்ன பண்றாங்க, ரொம்ப என்ன பண்ற கவலைப்பட்டு சொல்றாங்க. அந்த அவசரத்தில் எடுத்த முடிவு. பின்னர் என்ன பண்றாங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய என் கணவராக இருந்தா என்ன பண்ண திரும்பி வந்து நான் என்ன பண்றேன், உங்களோட சரணடைஞ்சிறேன், நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கேட்கிறாங்க. அப்பப்போ என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவனை போய் தேடி பார்க்கறாங்க. ஆனா அந்த கணவருக்கு என்ன பண்றாங்க, வேறொருடன் நபருடன் திருமணமாகி குழந்தை இருக்குது. அன்னைக்கு அவங்க யோசிக்கல, அந்த நிதானத்துல அந்த அது அவசரமா செய்யற முடிவு தானே. மனுஷங்கிற அடிப்படையில் என்ன பண்றோம், ரொம்ப அவசரப்படுறோம்ல, நம்ம பலவீனமான தானே. அந்த போட்டி, அந்த பொறாமை, அதோட ஏக்கம் என்ன ஆகி போச்சு. அன்னைக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நபருக்கு இன்னொரு வேற உலகத்தை என்ன பண்ற கணவராக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிட்டு. ஆகவே மனிதனாக இருக்கக்கூடிய நான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்ன அடிப்படையிலே என்ன பண்ணுவோம், கட்டுக்கோப்பாக நிதானத்தை